கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு அகலமா அவங்க பிரச்சாரங்க எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து பகவான் அடிப்படை கொள்கை அதில் முதல் கொள்கை பெண்கள் இந்த தேசத்தினுடைய கண்கள்.
ஹரி ஓம். எல்லாருக்கும் தெரியும், மாதங்களில் வந்து தமிழ் மாதத்தில் வந்து ஆடி மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ஆடி மாதத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷமானதுன்னு. ஆனால் ஆடி மாதத்தில் நிறைய பண்டிகைகளும் இருக்குது. ஒன்று ஆடி கிருத்திகைன்னு சொல்லுவாங்க, அமாவாசை சொல்லுவாங்க, ஆடி பெருக்கு. ஆடி மாதத்தில் வர 18வது நாள் வந்து ஆடிப்பெருக்குன்னு நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். இந்த கொண்டாட்டத்துக்கு வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஜீவாதாரம் வந்து நதிகள். நீரின்றி இல்லாது உலகு. விவசாயத்துக்கு வந்து நீர் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்பேற்பட்ட ஜீவ நதியான நம்ம தாமிரபரணி அப்படின்னா பொருணை நதி. இது வந்து நம்ம நதியை வந்து தெய்வமாக வழிபட்டு கும்பிடுறோம். அப்படி கும்பிடுறதுனால நம்மளோட வாழ்வாதாரம் மேலும் மேலும் உயரணும். அதே மாதிரி இன்றைக்கி எந்த காரியம் எடுத்து நடத்தினாலும் பெருகிற மாதிரி உங்களோட முன்னேற்றம், உங்களோட இது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் ஆடிப்பெருக்குன்னு. நம்மளோட நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கணுன்றது எல்லாருக்கும் தெய்வமாக வழிபடணும். அதே சமயம் அதை நம்ம பாதுகாக்கவும் செய்யணும். நன்றி. பத்மாவதி, விஸ்வ இந்து பரிஷத். விழாவை தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆடிப்பெருக்கு விழாவை விஸ்வ இந்து பரிஷத்தின் சார்பில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த திருநெல்வேலியில் இந்த தாமிரபரணி நதிக்கரையில் தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதேபோல் இந்த ஆண்டும் சிறப்பாக பெண்கள் தாமிரபரணிக்கு சீர்வரிசை எடுத்துக்கொண்டு வந்து முறையாக இங்கே ஐயர்களெல்லாம் வர வைத்து அவர்கள் மூலமாக மந்திரங்களெல்லாம் சொல்லப்பட்டு இன்று அன்னைக்கு நாங்கள் சீர்வரிசை கொடுத்திருக்கிறோம். இது எதற்கு கொடுக்கப்படுகிறது என்பதை எங்களுடைய டாக்டர் அம்மா உங்களுக்கு தெளிவாக சொன்னார்கள். இதனால் என்ன நன்மை என்று சொன்னால், முதலிலே இந்த உலகுக்கு தண்ணீர் எவ்வளவு தேவை என்பதை மக்களுக்கு எடுத்து காட்டுகின்ற வண்ணமாக நதிகளை நாம் வழங்க வேண்டும். நம்முடைய நதிகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் வைத்திருக்கார்கள். அதேபோல் இந்த தாமிரபரணி ஒரு ஜீவ நதி. ஒரே மாவட்டத்திலிருந்து புறப்பட்டு ஒரே மாவட்டத்தில் முடிகிற ஒரு நதி உலகத்திலேயே நம்முடைய தாமிரபரணி. ஆகவே இன்று தாமிரபரணிக்கு சிறப்பு சேர்க்கின்ற வண்ணம் விஸ்வ இந்து பரிஷத் இந்த விழாவை சீரும் சிறப்புடன் நடத்தியிருக்கிறது. குலைக்காதர், விஸ்வ இந்து பரிஷத்.